ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே டு ஆல். நேற்று மார்னிங் டிஃபன் தோசை. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கேரளா போயிருக்கும்போது எங்கள் ஆண்டி எனக்கு இட்லி பொடியில் வெங்காயம் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தாங்க. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன், ட்ரை பண்ணவே இல்லை. இங்கே ஊருக்கு வந்தோடனே சரி செஞ்சு பார்க்கலான்னு அதை ட்ரை பண்ணேன். என் பையனுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலை அப்படிங்கிறதுனால அவனுக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி வச்சு கொடுத்தேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் மாசி கருவாடு. இந்த மாசி கருவாடை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தக்காளி பச்சடி கூட கொஞ்சோண்டு போட்டு வதக்கியும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பச்சையாக சாம்பார் வெங்காயம் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இந்த சாலை கருவாடை வெறும் பாத்திரத்தில் வறுத்து அதோடைய சிதில் குடல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படி தான் எப்போயுமே யூஸ்வலாக வைப்பேன். ஆனால் இன்றைக்கி வேண்டாம், செய்யும்போது அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாக்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இதோடைய கொஞ்சம் மஞ்சப்பாறை கருவாடும் கொஞ்சம் நெத்திலி கருவாடும் வாங்கிட்டு வந்தேன். அதையும் தனித்தனி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போய் மசாலா ஜாமான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தோம். மசாலா ஜாமான் வந்தோடனே எல்லாத்தையுமே ரீஸ்டாக் பண்ணிட்டோம். ஏற்கனவே எல்லாத்தையுமே ஃபுல்லாக வாஷ் பண்ணி எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் அதெல்லாம் அந்தந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு புளியை வளர்க்கும் போல் கொஞ்சோண்டு உப்பு போட்டு 2-3 லேயர் உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். ஆயில் ஐட்டம் தவிர மற்றது எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த தடவை கடலில் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு சில்வர் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதனால் அதை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் ரீஸ்டாக் பண்ணிவிட்டு அதாவது அதோடைய ரேக்கில் எடுத்து வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி பச்சடி. இன்றைக்கி லஞ்சுக்கு மீல் மேக்கர் கிரேவி வச்சுட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். அதில் மஷ்ரூம் பிரியாணிக்கு கொஞ்சமாக மஷ்ரூம் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி மீல் மேக்கர் கிரேவிக்கு பண்ண வேண்டிய மீல் மேக்கர் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். இதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி வதக்கி மார்னிங் டிஃபனுக்கு சேமியா உப்புமா ரெடி பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கிச்சடி ஸ்டைலில் இருக்கனால சைட் டிஷ் எதுவும் இது தேவைப்படலை. இன்றைக்கி லஞ்சு மஷ்ரூம் பிரியாணி மீல் மேக்கர் கிரேவி. ஊர்லேருந்து வந்த அன்னைக்கு பிளிங்கிட்டில் தான் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் இருந்த பேப்பர் கவரில் அந்த பாலுடைய இமேஜை கட் பண்ணி பால் ஒன்று ஃபெவிகால்லாம் அப்ளை பண்ணி பால் மாதிரி ரெடி பண்ணிடலாம். அது பார்க்க க்யூட்டாக அழகாக இருந்தது. போர் அடிக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் அந்த பால் வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்தான். மசாலா திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது பால்கோவா பண்ணும் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு சேஞ்சுக்கு அதில் அதை காஃபிக்கு இதை வச்சு சாப்பிட்டோம். வித் லவ் நம்ம விடுவோம். தேங்க்யூ.